Welcome back, everyone. Welcome to Untold Story. I'm your host, Muni. A big thanks to each and every one of you. I had a great week. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இந்த வீக் போச்சு. அது யாராலனா உங்களால தான். பிகாஸ் அன்டோல்ட் ஸ்டோரி இஸ் ரீச்சிங் பிளேசஸ் அண்ட் ஐ எம் கெட்டிங் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் அவுட் ஆஃப் நோவேர். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ ஹாப்பி. ஐ won't let you down, guys. ஸோ இன்னைக்கு எபிசோட்குள்ளே போகலாம். இன்னைக்கு எபிசோடு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேடாகவே இதை கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பீயிங் அலோன் அப்படின்றது வந்து ஆக்சுவலி பீஸ்ஃபுல் ஆர் எப்படி சொல்கிறது, ஒரு பிளெஸ்ஸிங்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் இது ஹவு சோஷியல் மீடியா, ஹவு பீப்புள் ஆர் டேக்கிங் திஸ் பீயிங் அலோன்னாவே லோன்லினஸ் அப்படின்றது மட்டும்தான் அப்படின்றது தான் பை டிஃபால்ட் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக பீயிங் அலோன் இஸ் பீஸ்ஃபுல். என்னைக்காவது நீங்கள் வந்து மூவிக்கு தனியாக போயிருக்கீங்களா? என்னைக்காவது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட தனியாக போயிருக்கீங்களா? இல்லைனா வந்து ஒரு பீச்சுக்கு தனியாக போயிருக்கீங்களா? நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, இஃப் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கேன்சல் த பிளான், யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக இருப்பாங்க லாஸ்ட் மினிட்ல ஐயோ மச்சான் நான் வரல, ஐயோ வரலடி அப்படின்னு சொல்றதுக்குன்னே ஒருத்தனோ ஒருத்தியோ இருப்பாங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆளு நான் தான். சரிங்களா? சரி, அதெல்லாம் விடுவோம். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி ஒருத்தவங்க கேங்ல இருப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல அந்த பிளான் வந்து மொத்தமா கேன்சல் ஆகி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவோம். பட் இந்த மாதிரி ஒரு டைம்ல நம்ம ஏன் தனியா போகக்கூடாது அப்படின்னு யாராவது ஒருத்தரை திங்க் பண்ணிருக்கீங்களா? மோஸ்ட்லி யாரும் பண்ணிருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பிளான் ட்ராப் ஆச்சு, ஏன் வரலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவோம்னு வச்சுக்கோங்க. பட் வாட் we can do is we can go alone. இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் இருக்குன்னாவது உங்களுக்கு தெரியும்ல. இது மாதிரி ஏன் நம்ம வந்து திங்க் பண்ணவே மாட்டோம்ன்றது எனக்கு தெரியல. பட் we can actually go by ourselves. இது வந்து கேட்க ஒரு மாதிரி வியர்டா இருக்கும். பிகாஸ் பீப்புள் used to judge me for doing this. நான் ஆக்சுவலி ஒரு லாஸ்ட் 4-5 இயர்ஸா I'll go and watch movie all alone. எனக்கு ரொம்ப பிடிக்கும். I'll connect myself. எனக்கு ரொம்ப அந்த ஐ மீன் ஐ என்ஜாய் மை ஓன் கம்பெனி when I go and watch film. ஒரு சன்ரைஸ் பார்க்கும்போது தனியாக பார்த்தாலோ, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது தனியாக இருந்தாலோ, wherever I go I wanna be alone. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் ரொமான்டிசைஸ் பண்ணுவேன். ஏன்னா லோன்லினஸ் நீங்க ரொமான்டிசைஸ் பண்ணும்போது நான் வந்து தனியா இருக்கிறது ஏன் நான் ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடாது? நான் பண்ணுவேன்டா, நான் ரொமான்டிசைஸ் பண்ணியே ஆமாம். பிகாஸ் இந்த மாதிரி நான் வந்து சொல்றது வந்து உங்களுக்கு வியர்டா இருக்கும். பட் when you start doing this, actually you will feel so much better, not to have people around you. இதுக்காக நான் வந்து உங்களை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கூடாது, உங்களை சுற்றி பீப்புள் இருக்கக்கூடாது, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. பிகாஸ் we are living in a world that we can't avoid people. கரெக்டா? பட் வாட் we can do is once in a while, கொஞ்சம் கேப்புக்கு ஒரு 2 weeks 3 weeks இல்லைன்னா எப்பயாவது வேற whenever you get a chance ஒரு சோலோ டேட் மாதிரி போங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ just go out with yourself. you'll actually feel better. உங்களுக்குள்ளேயே ஒரு கனெக்ட் பண்ற ஒரு சான்ஸ் கிடைக்கும். you'll understand yourself more. உங்களுக்கு வந்து என்ன you can just sit and re-evaluate whatever you doing in your life. ஒரு மாதிரி செல்ஃப் டிஸ்கவரி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா அங்கே வந்து மாங்க் மாதிரி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்காதீங்க. எஸ், பீப்புள் யூஸ் டு டூ திஸ். பெரிய பெரிய மாங்க், பெரிய பெரிய ஃபிலாசபர்ஸ், பெரிய பெரிய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் ஆர் யூஸ் டு டூ திஸ் very often. அவங்களுக்கு வந்து when they feel lost, when they want to reconnect, when they need a more creative spaceனா இந்த மாதிரி வந்து நடுவில் தொலைஞ்சு போயிடுவாங்க. ஸோ நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட பயோபிக்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் எங்கேயாவது வந்து காணாமல் போயிருப்பாங்க. திரும்பி வந்துட்டு கம்பேக் கொடுத்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி வேறவர் விச்செவர் டொமைன் தே ஆர் ஒரு மாதிரி பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக பூம் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீவ் ஜாப் எடுத்துக்கோங்க, மார்க் ஜுக்கர்பர்க் எடுத்துக்கோங்க. ஸோ இது ஐ கேன் புட் லாட் ஆஃப் நேம்ஸ் இன்டு இட். இதுக்காக நான் வந்து ஒரு பிரேக் எடுத்துட்டு போய் ஸ்டீவ் ஜாப்ஸாவோ ஒரு மார்க்காவோ ஆகணும்னு நான் சொல்லலை. நான் வாட் ஐம் சேயிங் இஸ், இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம அந்த லோன்லினஸ் தாட்டை வந்து அதை ஓவர் கம் பண்ண விடாமல் ஜஸ்ட் வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் பிளான் சம்திங் ஃப்ரம் இட். வெளியே ஒரு பிளேஸ்க்கு போகிறது, உங்களோட நீங்கள் ரீகனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது வந்து சொல்றதுக்கு வந்து ஒரு மாதிரி வியடா கூட இருக்கலாம். பட் ஒரு மாதிரி ஸ்ட்ராங், ஆக்சுவலி வி கேன் ஃபீல்
மச் ஸ்ட்ராங் டூயிங் திஸ். இந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காக நம்ம ஃபீல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறத விட நீங்கள் அதை பண்ணி பாருங்கள், யூ வில் ஃபீல் மச் பெட்டர் அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்த ஒரு பாயிண்ட். ஸோ இந்த டாபிக் ரிலேட் பண்ண முடியுமா முடியலையா அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் நம்ம தனியாக இருக்கிறத சோகமாக இருக்கிறத டிப்ரெஸ்டாக இருக்கிறதெல்லாம் ரொமான்டிசைஸ் பண்ணி பழகிட்டோம். பட் தனியாக இருக்கிறது ஆக்சுவலாக ஒரு பிளெஸ்ஸிங். ஒரு சிங்கிளாக இருக்கிறதோ ஒரு தனியாக இருக்கிறதோ ஒரு பிளெஸ்ஸிங். மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாமல், உங்கள் பார்ட்னரையோ உங்கள் சொந்தக்காரங்க டிபெண்ட் பண்ணாமல், உங்களை ஃப்ரெண்ட்ஸையும் டிபெண்ட் பண்ணாமல் உங்களை நீங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம்னு யாராவது ஒருத்தர் சொன்னோம்ல, அதை சொல்றதுக்காக பண்ணது தான் இந்த இந்த எபிசோட். ஸோ ஆல் ஐம் சேயிங் இஸ் ஜஸ்ட் என்ஜாய் யுவர் ஓன் கம்பெனி, ஜஸ்ட் ரீடிஸ்கவர் யுவர் செல்ஃப் whenever you get a சான்ஸ். நீங்களே உங்களுக்குள்ள ரீகனெக்ட் பண்ணுங்க. டூ வாட் எவர் யூ லவ். இந்த இந்த உங்களோட ஓன் இந்த மீ டைம்ல உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, புதுசா ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் த வே யூ வாண்ட். ஸோ be happy. That's all I want you guys to be happy. So yeah, see you with another episode next week. Bye and love you from Muni. Thank you.